கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் சேந்தமங்கலம், திருத்துறைப்பூண்டி, கமலாபுரம், விக்கிரபாண்டியம், வடுவூர், மாங்குடி உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் மழையின் காரணமாக கடை வீதிகளில் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அறுவடைக்கு தயாராக உள்ள சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் திருமருகல், நாகூர், வேளாங்கண்ணி, கீழையூர், திருப்பூண்டி, திருக்குவளை, வலிவலம், வெண்மணி, சிக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மங்கைநல்லூர், குத்தாலம், மணல்மேடு, கீழையூர், செம்பனார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், எடமணல், திருவெண்காடு, பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது.